நம்ம நிறுவனத்துல முழுக்க முழுக்க ஆரோக்கியம் சார்ந்த 7 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுலயும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு 3 ப்ராடக்ட் பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு தலைமை விஞ்ஞானி இருக்கார். அவர் அசிம் கே தத்தார். நான் இந்த நிறுவனத்தை எடுத்து ப்ரமோட் பண்றதுக்கு முழு முதல் காரணம் இவர்தான். இவருடைய டிவோட்டினே நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய படிப்பு, இவருடைய ஆராய்ச்சிகளை நம்ம படிக்கும்போது நாம நிச்சயமாக இவருடைய ஃபேனாவோ இவருடைய டிவோட்டியாவோ மாறிடும். அந்த அளவுக்கு இவருடைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் மேல் படிப்புகளை படிச்சு இன்னைக்கு நார்வேல செட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய விஞ்ஞானி. இவர் கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால ஆராய்ச்சிகள்ல கிட்டத்தட்ட 10 பேட்டன்டட் ப்ராடக்டை இவர் கண்டுபிடிச்சு ஹியூமன் ட்ரையல் நடத்தி அதை பேட்டன் பண்ணி வச்சிருக்கார். இது எல்லாமே சப்ளிமெண்ட், ஊட்டச்சத்துக்கள் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டா வச்சிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதோட மட்டும் இல்லாம இவர் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்துக்கள் சார்ந்து ஃபங்க்ஷனல் ஃபுட் சார்ந்து மனித குலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வயசான நம்மளுடைய சயின்டிஸ்ட் இன்னைக்கும் ஒரு வாரம் ஒரு கண்ட்ரில இருக்கார். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா நாடுகள்லையுமே இவருடைய கண்டுபிடிப்புகளை பத்தியும் இவருடைய ஆராய்ச்சிகள் பத்தியும் பெரிய பெரிய டாக்டர்ஸுக்கும் பேராசிரியர்களுக்கும் இன்னைக்கு ரிசர்ச்ல வரக்கூடிய சயின்டிஸ்டுகளுக்கும் இவர் ஒரு முன் உதாரணமா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தை நம்ம போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய பயணங்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். ஒரு வாரம் டிராவல் இந்தியாவில் போட்டிருந்தாருன்னா இந்தியா, மலேசியா, அமெரிக்கா, இந்த மாதிரி அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னொரு கண்ட்ரில இருக்கு. அந்த அளவுக்கு பிஸியான ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய நபர். இவர் தான் நம்ம நிறுவனத்தினுடைய தலைமை விஞ்ஞானி. அது மட்டும் இல்லாம அடுத்து நாம பார்க்க போற ஆர்டிஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்டை இன்வென்ஷன் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட். இன்னித்த ப்ரோக்ராம்ல நம்மளுடைய பிரதானமான ப்ராடக்ட் ஆர்டிஃபைன் தான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய யார்ட் லேப்ஸ் நிறுவனத்திலேயே ஒரு ஃபாஸ்ட் செல்லிங், ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஹீரோ ப்ராடக்ட் நம்மளுடைய ஆர்டிஃபைன் தான். நண்பர்களே, இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கு கிடைத்த பொக்கிஷம்னு சொல்லுவோம். காரணம், இதுவரை இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக இருக்கக்கூடிய ஒரு டிசார்டராக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அது இதயம் சார்ந்த பிரச்சனை, கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ். இதுதான் உலகத்திலேயே மிக அதிகமான கிட்டத்தட்ட 35% மேல மக்களை கொல்லக்கூடிய ஒரு கொடிய பிரச்சனை. வயது வித்தியாசம் பார்க்காம, அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காம, அவனுடைய எந்த விதமான பேக்ரவுண்டையும் பார்க்காம அவனை சாமானியமாக்க கொள்ளக்கூடிய ஒரு கொடிய பிரச்சனை அப்படின்னா அது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். இதுக்கு இதுவரை ஒரு நம்பகமான அல்லது ஒரு இன்சூரன்ஸ், ஒரு செக்யூரிட்டி இது வரைக்கும் கிடைக்கல. அசீம் கே தத்தாராய் நம்மளுடைய தலைமை விஞ்ஞானி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்டிஃபைன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சு அதை பேட்டன்ட்டும் பண்ணிட்டார். இதுல இருக்கக்கூடிய இன்கிரியன்ட்டை பேட்டன்ட் பண்ணிட்டார். இது எதை பேஸ் பண்ணின இன்கிரியன்ட் அப்படின்னா, எலார்ஜினின் பிளஸ் கிவி பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணின ஒரு ப்ராடக்ட். கிவி பழம் அப்படிங்கிறது நியூசிலாந்தினுடைய தேசிய பழம். இது
நம்ம ஊர் தக்காளி பழம் மாதிரி அதனுடைய புளிப்பு தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு கொடி வகை பழம். இந்த பழத்தை நம்ம குறுக்கா வெட்டும்போது சில விதைகளும் அந்த விதைகளை சுத்தி ஒரு ஜெல் ஃபார்மேஷனும் இருக்கும். அந்த ஜெல் ஃபார்மேஷன் தான் இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக, ஒரு பெஸ்ட் இன்கிரிடியண்டாக KFE அப்படின்னு சொல்லக்கூடிய கிவி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், இதுதான் இந்த ஆர்டிஃபைனுடைய பிரதானமான இன்கிரிடியன்ட். எலார்ஜினின் அப்படிங்கிறது ஒரு துணை இன்கிரிடியன்ட் தான். ஸோ இந்த பிரதானமான இன்கிரிடியன்ட்டை தான் நம்மளுடைய அசிம்கே தத்தாராய் இதை பிரிச்சு எடுக்கக்கூடிய மெத்தடை பேட்டன் ரைட் பண்ணியிருக்காங்க, காப்புரிமை வாங்கியிருக்காங்க. இது பிரத்யேகமாக வெறும் யார்ட் லேப்ஸ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட். இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இனி வரும் காலங்களில் உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகக்கூடிய அற்புதமான சூழல்ல தான் இந்த ப்ராடக்ட் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 2023 அக்டோபர்ல இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினாங்க. நம்மளுடைய ஆபரேஷன்ஸ் எல்லாமே 2024 ஜனவரி 23 இருந்து தொடங்கப்பட்டு, அதையும் மிகச்சிறப்பாக நம்மளுடைய அசிம்கே தத்தாராய் சயின்டிஸ்ட் வந்து நேர்ல வந்து கோயம்புத்தூர்ல தொடங்கி வச்சுட்டு போனோம். அந்த சமயத்துல நாங்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு லக்கி பர்சனா கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல அவருடைய ரிசர்ச் மற்றும் இந்த ப்ராடக்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை அவர் வாயால கேட்ட பாக்கியவான்களா நாங்க இருக்கோம். நண்பர்களே, இந்த ப்ராடக்டுடைய பெனிஃபிட் வந்து அலாதியானது. நம்ம ஒவ்வொருவருக்குமே நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி உணவு, கார்போஹைட்ரேட் நிறைந்த எந்த உணவை நம்ம சாப்பிட்டாலும் அதுல மிஞ்சக்கூடிய குளுக்கோஸ், கிளைக்கோஜனா மாதிரி அதை தான் நம்ம ஃபேட்டுன்னு நம்ம சொல்றோம். அதுல பல வகையான ஃபேட்ஸ், கொலஸ்ட்ரால்ஸ் வந்து பிரிக்கப்பட்டு ட்ரைகிளிசரைட், எல்டிஎல், HDL, VLDL, டோட்டல் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி பல கொலஸ்ட்ரால்கள் நம்மளுடைய ரத்தத்துல இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பல இடங்கள்ல சேமிக்கப்படும். அதுல மிக அதிகமாக சேமிக்கப்படுவது நம்மளோட வயிறு பகுதி பிளஸ் நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல கூட சேமிக்கப்படும். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆகும்போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் சில நேரங்கள்ல இந்த ஸ்டோரேஜ் அதிகமாக அதிகமாக நம்மளோட ரத்த நாளத்தினுடைய விட்டம் குறைஞ்சு ரத்தம் முழுமையா உடல் பாகங்களுக்கு போயிட்டு வர்றதுல ஒரு பிரச்சனை இருக்கும். இதைதான் ப்ரெஷர்னு சொல்றோம். அதே சமயத்துல அதிகமான கொழுப்பு சேர்ந்திருக்கக்கூடிய ரத்தத்தை திக்கான ரத்தமாக நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு திக்கான ரத்தம் உடல் பாகங்களுக்கு எளிமையா போய் சேராது. அதுக்கு ஒரு அதிகப்படியான ஆற்றல் இதயத்துல இருந்து பம்ப் செய்யப்படணும், அழுத்தத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும் போதும் நமக்கு இந்த தான் பிளட் ப்ரெஷர்னு சொல்றோம். ஒண்ணு, சிறிய ரத்த நாளங்கள் வழியா போறதுலயும் பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துலயும் நம்ம அதிகமான அழுத்தத்தை நம்மளோட ஹார்ட் கொடுத்தாகணும். ரெண்டாவது, ரத்தமும் திக்கா இருக்கு, அதுவும் ஈஸியா ரத்த நாளங்களுக்குள்ள போறதில்லை. அப்போ நம்ம அதிகமான அழுத்தத்தை எங்கிருந்து வாங்கணும்? ஹார்ட்ல இருந்து வாங்கணும். அப்போ ஹார்ட் வந்து பலவீனம் அடையுது, ரத்த நாளங்களும் பலவீனம் அடையுது. இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு வரும்போது ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பு ஏதோ இந்த மாதிரியான ப்ரெஷர் ஏற்படும் போது ஏதாவது ஒரு வகையில அது பிரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஒரு கிளாட் உருவாகும். அதை தான் வந்து ரத்தக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சில நேரங்கள்ல நார்மலான லெவல்ல இருக்கும், பல நேரங்கள்ல இது அப்நார்மலான கண்டிஷன்ஸ் போகும். இந்த கண்டிஷன்ஸை தான் பிளேட்லெட் அக்ரிகேஷன் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஏற்படுவது இன்னைக்கு நார்மலா இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஒரு 40 to 35 to 40 வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது ஒரு நார்மல் கண்டிஷன் சொல்றோம். அதை விட அதிகமாக போக போக அது ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ல போகும். அந்த மாதிரி போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்னைக்கு சாமான்யமா நேற்று இருந்த நபர் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான உயிர்கொல்லியாக மாறக்கூடிய பிரச்சனை தான் இந்த கார்டியோ அரெஸ்ட். நண்பர்களே, நம்ம ரத்தத்துல ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருக்கு. லட்சக்கணக்கான பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு ml இருக்கு. இந்த மாதிரி பிளேட்லெட்ஸ் நம்மளுடைய ரத்தம் உறைதலுக்கு பயன்படுது. நார்மலா நம்ம உடம்புக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த பிளேட்லெட்ஸ் இருக்கு.
இந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான சூழ்நிலையில ரத்த நாளங்களில் மிக வேகமாக சடன் ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல ஒரு மியூட்டேஷன் ஆன மாதிரி ஒரு கிளாட்டை உருவாக்குச்சு அப்படின்னா அதை தான் பிளட் கிளாட்டிங் அக்ரிகேஷன் சொல்றோம். அந்த மாதிரி அக்ரிகேஷன் ஏற்படும் போது நமக்கு இறப்பை ஏற்படும். இந்த மாதிரி பிளேட்லெட் அக்ரிகேஷனை குறைக்கிறதுக்கு இது வரைக்கும் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களோ அல்லது மெடிசின்ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாது. நண்பர்களே, நம்மளோட அசீம் சார் தான் உலகத்துல முதல் முறையா நேச்சுரல் இன்கிரியன்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது நியூட்ராசூட்டிகல்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் KFE அப்படின்னு சொல்லக்கூடிய கிவி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது, இதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கேப்சூல்ஸை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரம், அதாவது நம்ம உடம்புல எவ்வளவு டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கணும், நம்ம ரத்தத்துல எவ்வளவு ட்ரைகிளிசரைடு இருக்கலாம், ரத்தத்துல எவ்வளவு HDL மெயின்டைன் ஆகணும், எவ்வளவு LDL எவ்வளவு VLDL அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி லோ லிப்போப்ரோட்டீன் டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இந்த மாதிரி பலவிதமான கொலஸ்ட்ரால் ஒரு ஆவரேஜ் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த KFE கிவி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து உறுதுணையா இருக்கு. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஆர்டிஃபைன் கேப்சூல, அதாவது கிவி ஃப்ரூட்ல பண்ண இந்த கேப்சூல்ஸை நம்ம சாப்பிடுறது மூலமாக நம்மளுடைய கொலஸ்ட்ரால் பேலன்ஸை சரி பண்ணிக்க முடியும். போதுமான அளவுக்கு விஸ்கோசிட்டியோட நார்மல் விஸ்கோசிட்டி, நார்மல் pH லெவல்ல ரத்தம் மாற்றப்படும். அதுக்காக அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைஞ்சி, அதாவது நமக்கு தேவையில்லாத அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ட்ரைகிளிசரைடு, LDL, VLDL இதெல்லாம் குறைஞ்சு, அதே சமயத்துல நம்மளுடைய ரத்தத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வேண்டிய HDL அதிகப்படுத்தி நம்மளுடைய ரத்தத்தை ஒரு சரியான சரிவிகித பிளட்டாக மாத்தி கொடுக்கும். இதன் மூலமாக நடக்கக்கூடிய நன்மைகள், எண்ணற்ற நன்மைகள் நமக்கு நடக்கும். ஒண்ணு, நமக்கு இந்த கார்டியோ வாஸ்குலர் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத முழுமையாக தீர்த்துக்க முடியும். இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாம 27 வயசு, 25 வயசு, 40 வயசு, 45 வயசுன்னு உடனடியாக யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருகிறதோ, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, ஒரு இன்செக்யூர்டு பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வந்து ஒரு செக்யூர்டான ஒரு லைஃபுக்கு நம்மளை கொண்டு போக முடியும். நண்பர்களே, தொடர்ந்து ஒரு 3 to 6 மாசம் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ஹேபிட்டோட எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம, எந்த விதமான எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸும் இல்லாம, எந்த விதமான நல்ல பழக்க வழக்கங்களையும் சேர்த்துக்காம, இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களால என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ அதே லைஃப் ஸ்டைல்ல நம்மளுடைய ஆர்டிஃபைன் காலையில 1 சாயந்தரம் 1 நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஒரு செக்யூர்டு லைஃப் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். நம்மளோட லைஃபை இன்ஷூர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலிக்கு நாம முக்கியம் அப்படிங்கிறத நிச்சயமாக உறுதியா நம்மளால சொல்லிக்க முடியும். நண்பர்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துல யார் ஒருத்தர் ஒரு பேக் போனா இருக்கிறாங்களோ, யார் அவங்க அந்த குடும்பத்துக்கான இன்கம் சோர்ஸா இருக்கிறாங்களோ, அவங்களுடைய நீண்ட நாளைய இருப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய வெல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு செக்யூர்டு ப்ராடக்டை நான் பேசினதும் இல்லை, இது வரைக்கும் நான் பயன்படுத்தியதும் இல்லை. இன்னைக்கு இந்த ப்ராடக்டை யாரெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ, 3 to 6 மாசம் தொடர்ந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 100% செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் உத்தரவாதமா சொல்ல முடியும். நண்பர்களே, நம்மளுடைய உத்தரவாதம் தான் நம்மளுடைய ஃபேமிலியோட செக்யூரிட்டி. இதுக்கு ஆர்டிஃபைன் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, இதனால கிடைக்கக்கூடிய அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ப்ரெஷர் இல்லாத வாழ்க்கையை வாழணும். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிறது ப்ரெஷரோட சேர்ந்த ஒரு பிரச்சனை. அதை நிவர்த்தி பண்ணி ஒரு ரிலாக்ஸ்டான லைஃபை நம்மளால வாழணும். 2வது, டயபெட்டிக்கால வரக்கூடிய அதர் பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணி ஒரு ஆரோக்கியமான மனிதராக வாழ முடியும். அதே மாதிரி டயபெட்டிக்கு நீங்க எடுக்கக்கூடிய எந்த வகையான மெடிகேஷன்ஸா இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கிறது நம்மளுடைய KFE கிவி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ். யாரெல்லாம் இந்த கிவி ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ல பண்ணின இந்த ஆர்டிஃபைனை தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அதர் ஆர்கன்ஸ், அதாவது உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ரெஃப்ரெஷ் செய்யப்பட்டு, எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுது அப்படின்னா, எல்லா உறுப்புகளுக்கும்
ரத்தம் முறையா நல்ல ஆரோக்கியத்தோட போயிட்டு வர்றதுனால சப்ளை செயின் ப்ராப்பரா இருக்கு. காரணம், ரத்தம் தான் நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரில்லியன் கணக்கான செல்களுக்கு ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனையும் கொண்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன். அது மட்டும் இல்ல, இந்த வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கழிவுகளை எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்றதும் ரத்தம் தான். அப்போ ரத்தம் ஒவ்வொரு உறுப்புக்கும் போக வேண்டியது அவசியம். அதே சமயத்துல அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த விஷயம் நடந்தே தீரணும். அந்த மாதிரி சில நேரங்கள்ல ரத்தம் கெட்டித்தன்மையோட இருக்கும்போது ரத்தம் முழுமையா பாஸ் ஆகாது. அந்த மாதிரி பாஸ் ஆகாம சூழ்நிலையில சில டெட் செல், எல்லா உறுப்புகள்லையும் டெட் செல் உருவாவதற்கும் அந்த போதுமான செல் ரீப்ரொடக்ஷன் நடக்காமல் போறதுக்கும் காரணமா இருக்கும். அப்ப இந்த ப்ராடக்டை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ், நிறைய செல் ரெப்ளிகேஷன் நடந்து புதிய புதிய செல்கள் உருவாகிறதும் அங்க இருக்கக்கூடிய பழைய செல்கள் கழிந்து நம்ம உடம்புல இருந்து அகற்றப்படுவதும் ஈஸியா நடக்கும். அப்போ ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் நம்மளுடைய ஆர்டிஃபைனை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராசஸை நம்ம உணர முடியும். கிட்னி சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதாவது புரோட்டீன்ல யூரியா போறது, புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் வெளியேறுவது, யூரிக் ஆசிட், இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்தி பண்றதுக்கும் நம்மளுடைய கிட்னி தன்னைத்தானே ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு புதுப்பிச்சுக்கிறதுக்கும் ஒரு உந்து சக்தியாக இந்த பிளட் சர்க்குலேஷன் செட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லங்ஸு, லிவரு, இந்த மாதிரியான ராஜ உறுப்புகள்ல ரத்தம் முறையா பாஸ் ஆகுறதுனால ஒவ்வொரு உறுப்பும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கணையம் அது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணி கொடுக்கும். அப்போ டயபெட்டிக்ல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வர்றதுக்கு ஒரு ஒரு பின்னூட்ட சக்தியாக நம்மளோட ப்ராடக்ட்ஸை சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் ஒரு மேஜரா நம்ம பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லாம இன்டைரக்டா நிறைய பெனிஃபிஷியலை இது கொடுக்குது. நண்பர்களே, இது வரைக்கும் பல ஊட்டச்சத்துக்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பல நியூட்ரிஷனல் ப்ராடக்டை நீங்க வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். பட் ஆர்டிஃபைன் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், சயின்டிஃபிக்கலி ப்ரோன். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கேஎஃப்இயோடைய ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் 8 ஹியூமன் ட்ரையல்ஸ் நடத்தின நிரூபிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய ஆர்டிஃபைன். இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிச்சயமா போய் சேரணும். காரணம், ஒவ்வொரு குடும்பத்துக்கான பாதுகாப்பை இந்த ப்ராடக்டை செஞ்சு கொடுக்குது. இது ஆர்டிஃபைன். அடுத்தபடியா இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றது ஒரு நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். ரெண்டாவதாக குளுக்கோகான். நம்மளுடைய யார்ட் லேப்ஸ்ல ஆர்டிஃபைனுக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் அப்படின்னா அது குளுக்கோகான். காரணம், டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற மாத்திரையோடையோ அல்லது அவங்களுடைய அலோபதி அல்லது நேச்சுரோபதி, சித்தா, ஆயுர்வேதா, எந்த விதமான கேப்சூல்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் இந்த ஊட்டச்சத்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இதுவரை அவங்களுக்கு கட்டுக்குள் வராத அவங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி வைக்கும். ஜென்ரலா டயபெட்டிக்ல 3 வகைகளை நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து டைப் 1, ரெண்டாவது வந்து டைப் 2, மூணாவது வந்து ஜெஸ்டேஷனல்னு சொல்லுவோம். ஜெஸ்டேஷனுங்கிறது அக்கேஷனலா லேடிஸ்க்கு பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அது ஒரு ரேர் கேஸ். பட் டைப் 1 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு 10% பீப்புள் அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. பட் இன்னைக்கு டயபெட்டிக்ல இருக்கக்கூடியவங்கல்ல கிட்டத்தட்ட 90% அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அது டைப் 2 டயபெட்டிக். இந்த டைப் 2 டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 2 வகையா சொல்லலாம். ஒன்று, போதுமான அளவுக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகாம போறது, அல்லது செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலின் போதுமான அளவுக்கு எஃபிகசியோட இல்லாம போறது, குவாலிட்டியா இல்லாம போறது. இந்த 2 பிரச்சனையினால நிறைய வகையான டயபெட்டிக்ஸ், அதாவது டைப் 2லயே நிறைய வகையான டயபெட்டிக்கா மாறி இருக்கு. ஜென்ரலா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுறது இந்த டைப் 2 டயபெட்டிக். அதுலயும் லோ இன்சுலின் செக்ரேஷன் போதுமான அளவுக்கு இல்லைங்கிறதும், நம்மளுடைய கணையம் முறையாக இன்சுலினை செக்ரேட் பண்ணல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனையாகும். நம்மளுடைய குளுக்கோகான்ல நார்மலா இன்னைக்கு சித்தா, ஆயுர்வேதத்துல என்னென்ன இன்கிரியன்ஸ் எல்லாம்
இந்த மாதிரியான நம்மளுடைய கணையத்தை புதுப்பிக்கக்கூடிய, கணையத்திலிருந்து நேச்சுரலா இன்சுலினை செக்ரேட் பண்ணக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட இன்கிரியன்ஸ் இருக்கும். அதே சேம் இன்கிரியன்ஸா தான் நம்மளோட குளுக்கோகான்லயும். இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஜென்ரலா எல்லா இன்கிரியன்ஸும் பேசிக்கலி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பேசிஸ்ல கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் பேசிஸ்ல கொடுக்குறாங்க. பவுடர் ஃபார்மேட்ல வரக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் மலையேறி போச்சு. இது வரைக்கும் யாரும் அதெல்லாம் இப்போ பண்றது இல்லை. பட் அதுலயும் நம்மளோட ப்ராடக்டோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நண்பர்களே, இந்த குளுக்கோகான் பொறுத்த வரைக்கும் நார்மலான இன்கிரியன்ஸா இருந்தாலும் கூட இதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் SCO2 மெத்தட். ரெண்டாவது, இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் 10:1 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன் ரேஷியோல இருக்கிறதுனால இது ஹைலி கான்சன்ட்ரேட்டட். இந்த ப்ராடக்டை மட்டுமே கூட நம்ம முழுமையான டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்த முடியும். ஆனாலும் புதிதாக இந்த சப்ளிமெண்ட்ஸ்குள்ள வரக்கூடியவங்க ஏற்கனவே அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அலோபதி மாத்திரையாக இருந்தாலும் சரி, சித்தா ஆயுர்வேத மாத்திரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாசம் முதல்ல அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அடிஷ்னலா நம்ம சப்ளிமெண்ட்டை கூட எடுத்துக்கணும். அடுத்தடுத்த மாதங்கள்ல நம்மளுடைய சுகர் லெவல் குறையறத பொறுத்து நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ப்ராடக்டை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிட்டு வரலாம். ஒரு 3 இருந்து 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக நம்மளுடைய கணையத்தை புதுப்பிச்சு நம்ம டயபெட்டிக்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு நார்மலா இந்த நம்மளுடைய குளுக்கோகானை மட்டுமே மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கூட நிப்பாட்டணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டுச்சு அப்படின்னா, அதிகமான காய்கறிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பழங்கள், நார்ச்சத்துக்கள், இதெல்லாம் நம்ம போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவு மூலமாக கூட நம்மளுடைய டயபெட்டிக்கை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு தற்காலிகமா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை மேனேஜ் பண்றதுக்கான மருந்துகளும், அதே சமயத்துல ஊட்டச்சத்துக்களும் ஒரு டெம்பரரி சொல்யூஷனா கூட நம்மளால எடுத்துக்க முடியும். நமக்கு இந்த டயபெட்டிக்கை மேனேஜ் பண்ணக்கூடிய, அந்த டயபெட்டிக்கை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான நாலேஜ் கிடைக்கிற வரைக்கும், அந்த நாலேஜை பேஸ் பண்ணி நாம நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் நம்மளுடைய எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸையும் மாத்தி நம்மளால ஆரோக்கியமாக வாழ முடியும். நண்பர்களே, தற்காலிகமாக இந்த ப்ராடக்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா, பிலோ 200 வரைக்கும் இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலையில ஒரு மாத்திரை குளுக்கோகானும் ஒரு மாத்திரை நம்மளுடைய ஹார்டிஃபைனும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு, அவங்களுடைய கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நாம சரியான விகிதத்துல கட்டுக்குள்ள வைக்க முடியும். சில பேருக்கு இரத்த சர்க்கரை அளவு, நம்மளுடைய சுகர் லெவல் 200க்கும் மேல போயிருக்கு, 200 to 300க்குள்ள இருக்கு அப்படின்னா நிச்சயமாக காலையில ஒரு கேப்சூல், சாயந்தரம் ஒரு கேப்சூல் எடுத்து தான் 300க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் ரேஷியோ 300க்கு மேல இருக்கு அப்படின்னா நிச்சயமாக காலையில 2 மாத்திரை, சாயந்தரம் 2 மாத்திரை குளுக்கோகான முதல் 2 மாதங்களுக்கு எடுக்கணும். அதே சமயத்துல காலையில ஒரு கேப்சூல், சாயந்தரம் ஒரு கேப்சூல் நிச்சயமாக ஆர்டிஃபைன் எடுக்கும். இந்த ரெண்டையும் எடுத்துட்டு வரும்போது, ஆர்டிஃபைனையும் குளுக்கோகானையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு 2ல இருந்து 3 மாசத்துக்குள்ளார அவங்களுடைய சர்க்கரை அளவை இப்ப போய் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டையும் 2 to 3 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச ரிப்போர்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக வேரியேஷன்ஸையும், அதே சமயத்துல பெரும்பாலான மக்களுக்கு கட்டுக்குள்ளர சுகர் வந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான சப்ளிமெண்டரி ப்ராடக்டை எடுக்கிறது மூலமாக டயபெட்டிக்கால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால குறைஞ்சிக்க முடியும். அதே சமயத்துல இந்த கொலஸ்ட்ரால், ஹை பிபியால வரக்கூடிய இன்செக்யூர்டு தன்மையிலிருந்து நம்ம வெளியில செக்யூர்டு சுச்சுவேஷனுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை கொண்டு போக முடியும். இது குளுக்கோகான் பிளஸ் ஆர்டிஃபைனுடைய நண்பர்களே. அதோடு சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட், இது வரைக்கும் நிறைய நண்பர்கள் இதை பத்தின பெரிய ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் இந்த ப்ராடக்டை பெரும்பாலான மக்கள் எடுக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆரோக்கியம் குறித்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், அது மட்டும் விழிப்புணர்வா இருக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொஞ்சம் டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்றேன். நண்பர்களே, இந்த நம்மகிட்ட பிஃபோர் மீல் அப்படிங்கிற பிராண்ட்ல நம்மகிட்ட ப்ரோபயோட்டிக் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இது
மெயினா ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை நம்ம எப்படி சாப்பிடுறோம், ஏன் இதை தவிர்க்க முடியாம நம்ம வச்சுக்கணும் நம்மளோட லைஃப்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல், அதாவது பெருங்குடல் பிளஸ் மலக்குடல், இந்த 2 குடல்லையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள் தான் பாக்டீரியாஸ். இதுல இதைத்தான் மைக்ரோபயோம்னு சொல்றோம், அல்லது கட் ஃப்ளோரா அப்படின்னு சொல்றோம். இந்த கட் ஃப்ளோரா அல்லது மைக்ரோபயோம்னு சொல்றோம். இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும், அதே மாதிரி நம்மளுடைய கொலஸ்ட்ரால் மண்டலத்தையும் நிர்வாகம் பண்ணும். ஜென்ரலா இந்த கட் ஃப்ளோரால ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் டிஃபரெண்டான மைக்ரோப்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாமே உங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லாருக்கும், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே, மனுஷங்களா இருக்கிற எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பாக்டீரியாக்கள் தான் நம்மளுடைய குடல்ல இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இதுல கிட்டத்தட்ட 300ல இருந்து 500க்கும் மேற்பட்ட டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கு. அதுல மெயினா ஒரு 6ல இருந்து 10 வகையான பாக்டீரியாக்கள் ஒரு மெஜாரிட்டி ரோல வைக்குது. இப்போ ஜென்ரலா நமக்கு நம்மளுடைய குடல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லாக்டோபேசிலஸ், ரிபிடோபாக்டீரியா, சாக்ரோமைசிஸ், எண்டோகாக்டஸ், பேசிலஸ், இந்த மாதிரியான நிறைய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்கு. சில கெட்டது பண்ணக்கூடிய பேட் பாக்டீரியாஸும் இருக்கு. இததான் இந்த காலனிகள்னு நம்ம சொல்றோம். மெயினா நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம குடல்ல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெனிஃபிட்டும், கெட்டது பண்ணக்கூடிய பேட் பாக்டீரியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக நம்மளுக்கான பிரச்சனைகள், அந்த குடல் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். இதைத்தான் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது. இது வந்து காலனி பேலன்ஸ் நம்ம சொல்றோம். அப்போ நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா, குட் பாக்டீரியாஸ் வந்து ஜாஸ்தி இருக்கணும், பேட் பாக்டீரியாஸ் வந்து கம்மியா இருக்கணும். அப்போ நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் ஜாஸ்தி இருக்கணும்னா நம்மளோட ஃபுட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதிகமான ஃபைபர் பேஸ்டு ஃபுட்டா இருக்கணும். ஃபைபர் பேஸ்டு ஃபுட்டா இருக்க வேண்டியது எந்த அவசியம், ஏன் அப்படின்னா இந்த பாக்டீரியா வந்து உயிரோட இருக்கணும்னா அதுக்கு தேவையானது அதிகமான ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸை தான் வந்து இந்த பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ் வந்து ஃபுட்டா எடுத்துக்கும். அப்போ ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய ஃபுட்டுல, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்துல நாம வந்து நல்ல பாக்டீரியாவை டெவலப் பண்ணணும்னாலும் சரி, அதுக்கு நமக்கு தேவை பேசிக்கலி ப்ரோபயாட்டிக் இருக்கணும். அதாவது பாக்டீரியா இருக்கணும், அதே பாக்டீரியாவுக்கான உணவும் இருக்கணும். பாக்டீரியாவும் இருக்கணும், அதுக்கான உணவும் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட் நம்ம சொல்றோம். ஜெனரலா இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஜரான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம சாப்பிடக்கூடிய, இப்ப நீங்க வந்து சப்ளிமெண்ட்ல நம்ம ப்ரோபயோட்டிக் எடுக்கலாம், அல்லது நம்மளுடைய உணவு மூலமா கூட அதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அப்படி பண்றதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதனுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உணவுல இருக்கக்கூடிய அல்லது மெயினா நம்மளுடைய உணவுல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், இந்த ஃபைபரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பாக்டீரியாக்களுக்கு இருக்கு. இத நம்மளோட ஃபைபர்ஸை ஷார்ட் சைன் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூட்ரேட், புரோப்பனேட், அசட்டேட், இதெல்லாம் ஷார்ட் சைன் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நம்மளுடைய நாம சாப்பிடக்கூடிய ஃபைபர், அதிகமான நம்ம ஃபைபர் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சைன் ஃபேட்டி ஆசிடா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு தான் இருக்கு. ரைட். இப்போ நம்மளுடைய குடல்ல, நம்மளுடைய சிறுங்குடல், பெருங்குடல்ல இந்த மாதிரியான பாக்டீரியாக்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் நம்மளுடைய குடல்ல நடக்காது. குடல்ல நடக்காதுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இதனுடைய டெபிஷியன்சி ஏற்படும். அப்ப டெபிஷியன்சி வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா நம்மளுடைய குடல்ல போதுமான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால நம்மளுடைய குடல் வழியாக நிறைய ஜெர்ம்ஸ், தேவையில்லாத பாக்டீரியாக்கள், வைரஸ், ஃபங்கஸ், ஈஸ்ட், இதெல்லாம் நம்மளோட பாடியில போய் நுழைஞ்சு நோய்களை உருவாக்குறதுக்கான ஒரு காரணிகளா மாறும். ரைட். அதுக்கு ஆப்போசிட்டா நாம அதிகமான ஃபைபர்ஸை எடுக்கிறோம்,
ஃப்ரூட் ஃபைபராக இருந்தாலும் சரி, வெஜிடபிள் ஃபைபராக இருந்தாலும் சரி, அல்லது சீரியல்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர்ஸை நம்ம போதுமான அளவுக்கு எடுக்கிறதன் மூலமாகவும், அதே மாதிரி நம்மளுடைய குடல்ல போதுமான அளவுக்கு நல்ல பாக்டீரியல் காலனிகளை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, இதன் மூலமாக என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபைபர்ஸ் பிரேக் டவுன் ஆகி அது வந்து அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பியூட்ரேட், புரோப்பனேட், அசட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உருவாகிறதுக்கு இந்த பாக்டீரியாக்கள் காரணமா இருக்கும். இந்த மாதிரி பியூட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கான எனர்ஜி கிடைக்காம போகும். அப்போ இது கிடைச்சதுன்னா நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கான எனர்ஜி கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய குடல் செல்கள் ஆற்றலோட செயல்படுறதுக்கு பெனிஃபிட் ஆகும். இந்த புரோப்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட் மேபி இல்ல, இப்ப இந்த மாதிரியான ஒரு கன்வர்ஷன்லாம் நடக்கல, நம்மளுடைய குடல்ல வந்து இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் இந்த வேலையை பண்றதுக்கு இல்லை அப்படின்னா, இந்த குளுக்கோஸ், அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செல்களுக்கு கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் கிடைக்காமல் போயிடும். அதனால நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கக்கூடிய எனர்ஜி கன்வர்ஷன் இல்லாமல் போயிடும். இந்த அசட்டேட்னு சொல்லக்கூடிய இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கல, அதை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பாக்டீரியாஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, அங்கேயும் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். அது லிப்பிடா மாறுறதுல சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு போதுமான அளவுக்கு நம்மளுடைய குடல்கள்ல நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் நல்லபடியாக இருந்தால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ஸ்டேஜ் உணவுகள் போதுமான அளவுக்கு நம்மளுடைய குடல்கள் உறிஞ்சக்கூடிய அளவுல இருக்காது. அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய குடல் உறிஞ்சிகள் உறிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சாஃப்ட் ஒரு ப்ரொடக்ஷனா மாத்தி கொடுக்கிறது இந்த பாக்டீரியாக்கள் தான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றது இந்த நல்லது செய்யக்கூடிய குட் பாக்டீரியாஸ். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல 5 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்றோம். ஒன்னு ஹை டயபெட்டிக், ரெண்டாவது ஹை கொலஸ்ட்ரால், மூணாவது லோ HDL, நாலாவது ஹை ட்ரைகிளைசரைட், அஞ்சாவது நம்மளோட பெல்லில உருவாகக்கூடிய ஃபேட்ஸ். இதைத்தான் வந்து லோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க, அல்லது சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது இதை நாம சொல்றது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேர்லயும் சொல்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், வெயிட் கெயின், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நேரடியாகவே நம்மள பாதிக்கும். அப்போ நம்மளுடைய கட் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய குட் பாக்டீரியாஸ் தான் பெரிய அளவுல நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இன்டைரக்டா பயன்படுது அப்படிங்கிறத சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மறந்து போன ஒரு ஆர்கன் சொல்றாங்க, ஃபர்காட்டன் ஆர்கன், சயின்டிஸ்டோட ஃபர்காட்டன் ஆர்கன் சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் பெரிய அளவுல கவனிக்கப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய ரிசர்ச் எல்லாம் இதை போய் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நம்மளுடைய குடல் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அந்த சென்சிட்டிவான இடத்துல அதிகமான கழிவுகள்ல இருந்து வரக்கூடிய நுண்ணுயிர்கள், பாக்டீரியாஸ், ஃபங்கஸ், ஈஸ்ட் எல்லாமே நம்மளுடைய குடல் வழியா நம்மளுடைய ரத்தத்துல போய் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தடுக்கணும்னா நம்மளுடைய குடல் செல்கள் ஆரோக்கியமானதா இருக்கும். அப்ப அந்த குடல் செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த ஃபைபர் கன்வர்ஷன் ரேஷியோ நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அந்த ஃபைபர் கன்வர்ஷன் ரேஷியோ ஜாஸ்தியா இருந்தா மட்டும்தான் இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான ஃபேட்டி ஆசிட் C4, C3, C2, பியூட்ரேட், புரோப்பனேட், அசட்டேட், இது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருந்ததா நம்மளுடைய குடல் செல்கள் ஆரோக்கியமாகவும் புதிய குடல் செல்கள் தொடர்ந்து உருவாகக்கூடிய ரிப்ளிகேஷன் ப்ராசஸும் கரெக்டா நடக்கும். இதெல்லாம் கரெக்டா நடக்கும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியும், நல்ல டைஜஷனுக்குள்ளர நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் நல்ல டைஜஷனுக்குள்ள போக முடியும். அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த், இந்த மாதிரியான நல்ல பாக்டீரியாக்களை நம்மளோட காலனிகளை உருவாக்கி வச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒரு நல்ல பழக்கம் வளம் இருக்கு, குட் பாக்டீரியாஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், அல்லது சப்ளிமெண்ட் மூலமா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்.
அடுத்தது இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த மாதிரி பியூட்ரேட், புரோப்பனேட், அசட்டேட் எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த மாதிரியான நோய் கிருமிகள் உள்ள வரும்போது அதை கில் பண்ணக்கூடிய ஆற்றலோட நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கோம். ஸோ இது இம்யூன் சிஸ்டத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். அடுத்து வந்து டிப்ரெஷன். நமக்கு டிப்ரெஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ரெண்டாவது இந்த கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாம பண்ணிடும். இன்கேஸ் வந்திருந்தா கூட அதை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த குட் பாக்டீரியாஸோட காலனிகள் சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா இரிட்டபிள் பவுல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு இந்த புதிய லைஃப் ஸ்டைல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா பாதிக்கப்படுவது 10 வருஷம் 15 வருஷம் கூட பெரிய அளவுல உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், இரிட்டபிள் பவுல் மூவ்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய IBS. இதனால பாதிக்கப்படுறவங்க அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட் IBD அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி பவுல் சிண்ட்ரோம், உடல் வீக்கம், அல்சர், ஹெலிகாப்டோ பைரோலி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவில் உருவாக்கக்கூடிய அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள். இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்மளுடைய கட் ஃப்ளோரா சரியா இருக்கும். ரைட், இதுதான் மெசேஜ். இதுக்கு நம்ம கம்பெனில பிஃபோர் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுல ப்ரோபயோட்டிக் பிளஸ் ப்ரீபயோட்டிக், அதாவது அந்த ப்ரோபயோட்டிக்கான உணவு, அதோட மட்டும் இல்லாம போஸ்ட் பயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக் செக்ரீட் பண்ணக்கூடிய சம் என்சைம்ஸ், இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்றத தடுக்கும். இது நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கு. பிளஸ் என்சைம்ஸ், நமக்கு டைஜஷனுக்கு தேவையான என்சைம்ஸ், இதெல்லாம் சேர்ந்து 4-in-1 ஃபார்முலாவா 4 வகையான ஆக்ஷனோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நம்ம தொடர்ந்து எடுக்கிறதன் மூலமாக நம்மளுடைய டைஜஷன் பார்ட்டை ப்ராப்பரா வச்சுக்க முடியும், கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா வச்சுக்க முடியும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத தடுத்துக்க முடியும், இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக், அல்சர், அசிடிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மால் வெளியில வர முடியும், குடல் வீக்கத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியும், அல்சீமர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம போக வேண்டியதில்லை, ஏற்கனவே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வர முடியும். இந்த மாதிரி எல்லா வகையான பிரச்சனைகள், மேக்சிமம் ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். இதுதான் ப்ரோபயாட்டிக்கோட மிக முக்கியமான வேலை. இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அற்புதமா சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனை. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த ப்ரோக்ராம் நம்ம கம்ப்ளீட் பண்றேன். ஜென்ரலா எல்லா வகையான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் முதன்மையானது நம்மளுடைய வயிறு. இதைத்தான் வந்து செகண்ட் பிரைன்னு சொல்றோம். நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய மண்டலத்துல ப்ராப்பரான நம்மளுடைய குடலை நம்ம ப்ராப்பரா ஆரோக்கியமா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருக்கும். சோ இது அற்புதமான ப்ராடக்ட். நம்மளோட கம்பெனில கிட்டத்தட்ட 4 வகையான பாக்டீரியாக்கள் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேப்சூல்லையும் 5 மில்லியன் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு. காலையில மட்டும் ஒரே ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இதுல 30 கேப்சூல்ஸ் இருக்கும். காலையில மட்டும் ஒரே ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 மாசம் நம்ம கம்ப்ளீட் எடுக்கும்போது நம்மளுடைய குடல் என்டையர்லி ஒரு நல்ல கட் ஃப்ளோராவா மாறி இருக்கும். அப்படி மாறும்போது நான் ஏற்கனவே சொல்ல எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். இதை வந்து கண்கூடாக நம்மளால உணர முடியும். அடுத்த 3 மாசத்துக்குள்ளாரியே நம்மளுடைய ஜீரணம் சூப்பரா இருக்கும். அசிடிட்டி இருக்காது, அல்சர் இருக்காது, நம்மளுடைய ப்ரெஷர் எல்லாம் போயிடும், மென்டல் ஃபோக்கஸ் சரியா இருக்கும், டிப்ரெஷன் இருக்காது. இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட்ஸுக்கு இது சப்போர்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஜீரணம் சரியாகிறதுக்கு இது ஒரு மூல காரணமா இருக்கிறதுனால இதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியும், நம்மளுடைய டயபெட்டிக் அளவையும் நார்மல் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் ஆகும். ஜென்ரலா வெயிட் லாஸ் பண்ணணும், கொலஸ்ட்ராலை குறைக்கணும், நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆர்டிஃபைனோட சேர்த்து பிஃபோர் மீலும் எடுத்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இதுல நடக்கும். அதனால கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். இது ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். யாருக்கெல்லாம் வந்து சுகர் குறையவே இல்லைன்னு சொல்றாங்களோ, யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் குறையவே இல்லைன்னு சொல்றாங்களோ, யாருக்கெல்லாம் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்றாங்களோ அத்தனை பேருக்கும் பிஃபோர் மீலும் சேர்த்து இந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்கும்போது சூப்பரான ரிசல்ட்ஸை நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த ப்ராடக்டை நான் சாப்பிட்டு முழுமையா உணர்ந்தவன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். 100% ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருடைய கட் ஃப்ளோராவும் சரியா இல்லை, எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு.
கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 மாசமாவது நம்ம பிஃபோர் மீல் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்கான ஆரோக்கியத்தை நம்மளால மேம்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.